பிளவுஸுக்கு ஆம்ஹோல் அளவு எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பிளவுஸுக்கு கழுத்து சுற்றளவு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கழுத்து சுற்றளவு வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் அளவு எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கழுத்து சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு, கீழே ஹைட்டும் மார்க் பண்ணியாச்சு. இதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? இப்போது ஷோல்டர் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் 2.25 இன்ச் இருக்குது. அவங்களோட ஷோல்டரோட அளவு 2.25 இன்ச் இருக்குது. அப்போது நம்ம எவ்வளோ இதோட பார்த்திங்கன்னா 1 இன்ச் நம்ம சேர்த்துக்கணும். 2.25 போது இங்கிட்டு கழுத்து அடித்து திருப்புறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும், இங்கிட்டு நம்ம கை ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். சரிங்களா? அப்போது 2.25னா நம்ம 3.25 இன்ச் நான் விட்டு இந்த அளவில் இருந்து எடுக்கிறேன். கழுத்து சுற்றளவு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த புள்ளி மேலேயே தான் இது வைக்கணும். கழுத்து சுற்றளவுக்கு எக்ஸ்டெண்ட் வைக்கவே கூடாது. சரிங்களா? 2.25 ப்ளஸ் 1 இன்ச் சேர்த்து, தையலுக்கு 1 இன்ச் சேர்த்து 3.25 இன்ச் நான் விட்டுருக்கிறேன். சரிங்களா? இங்கேருந்து 2.5, அந்த 2.5லேருந்து 2.25 ப்ளஸ் 1 இன்ச். ஓகேவா? இதுக்கப்புறம் ஆம்ஹோல் குறிக்கணும். ஆம்ஹோல் எப்படி குறிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து, அதாவது இப்போ இங்கேருந்து இதுக்கு அடுத்து நம்ம ஷோல்டர், இங்கேருந்து இப்படி டானா மாதிரி இப்படி இங்கேருந்து டானா மாதிரி இப்படி நான் குறிக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஆம்ஹோல் அளவு எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முழுக்க பிகினர்ஸ்க்கு உண்டான வீடியோ. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், எனக்கு கழுத்து சுற்றளவு கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வருது, ஆம்ஹோல் பெண்ட் மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. சரிங்களா? இப்போது ஆம்ஹோல் பெண்ட் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆம்ஹோலோட அளவு. சரிங்களா? இப்போது நான் போன வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன், கழுத்து சுற்றளவுக்கு பார்த்தீங்கன்னா 2.25, 2.5, 2.25 இந்த அளவு வச்சிங்கன்னா உங்களுக்கு கழுத்து சுற்றளவு பெர்ஃபெக்டாக வரும். 100க்கு 99% நீங்கள் இந்த அளவை நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் வைக்கலாம், கரெக்டாக வந்துடும். சரிங்களா? அதே போல் ஆம்ஹோலுக்கும் ஒரு சில மெஷர்மெண்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, 5.25, 5.5. அதாவது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் 5 இன்ச் லீனாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 5 இன்ச் வச்சுக்கோங்க. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு 5.25. இதே கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 5.5 இன்ச். 5, 5, 5.25, 5.5 இந்த 3 அளவு வச்சிங்கனாலே உங்களுக்கு ஆம்ஹோல் பெர்ஃபெக்டாக வருங்க. இதில் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. பிகினர்ஸ்க்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போது நான் இவங்க இந்த ப்ளவுஸ்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேட்டும் இல்லை, லீனும் இல்லை, நார்மலாக இருக்காங்க. அப்போ நார்மலாக இருக்கிறாங்கன்னா நம்ம எவ்வளோ வைக்கணும்? 5.25. நீங்கள் நல்லா இதை பார்த்துக்கோங்க. 5.25 இன்ச் நான் இவங்களுக்கு வைக்க போகிறேன். சரிங்களா? 5.25 இன்ச் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த லைனில் இருந்து இந்த புள்ளியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சு இங்கேருந்து 5.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே 5.25 கொஞ்சம் தள்ளி, இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிட்டு, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டானா மாதிரி நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? இது இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா 5.25. நான் சொன்ன மெத்தடு தாங்க. 5.25, 5.5, 5.25 இந்த 3 அளவில் நீங்கள் இவங்க நார்மலாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் 5.25 இன்ச் எடுத்திருக்கிறேன். இப்போது நான் செஸ்ட் ரவுண்டு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆம்ஹோல் பெண்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எப்படி போடணுங்கிறத நான் சொல்லிடுறேன். செஸ்ட் ரவுண்டு எடுத்தால் தான் ஆம்ஹோல் பெண்டு போட முடியும். நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு ஆம்ஹோல், அதாவது செஸ்ட் ரவுண்டு இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்குவோம். இப்போ எப்படி ஆம்ஹோல் பெண்டு போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் நடுப்புற எது? இது, அதாவது நடுவில் சென்டர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் சென்டர்னா இது. அது போல் இது ரெண்டுத்துக்கும் சென்டர்னா பார்த்தீங்கன்னா இது, அதாவது
ஆம் ஹோல் இருக்கு இல்லைங்க, செஸ்ட் ரவுண்டு இருக்கு இல்லையா, நம்ம இப்படி சும்மா வந்து அப்ராக்சிமேட்டாக நான் வச்சுருக்கேன் இந்த இடத்துல வரும்ன்ட்டு. நான் இப்போது செஸ்ட் ரவுண்டுக்கு நான் போகலை, ஒருவேளை இந்த இடத்துல வரும். செஸ்ட் ரவுண்டு வந்து நான் அதை இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது ஆம்ஹோல் பெண்ட் வந்து இப்போ செஸ்ட் ரவுண்டு இங்கே இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டுத்துக்கும் நடுப்பற இந்த இடத்துல வச்சுக்கணும். இப்போது இதில் இருந்து இந்த இடத்துக்கு இப்போ நம்ம வளைச்சி போடணும். இன்னொரு விஷயம் வந்து எல்லாரும் என்னன்னா இங்கேருந்து 1.5 இன்ச் வைப்பாங்கங்க இந்த இடத்துல. 1.5 இன்ச்லாம் நீங்கள் வைக்காதீங்க, 1 இன்ச் இல்லை 3/4 இன்ச் அவ்வளவே போதும் இந்த இடத்துல. இப்போ நான் 1 இன்ச் வச்சுருக்கேன் இல்லைங்களா, கரெக்டாக அந்த 1ஓட எட்ஜு இந்த இடத்துல இருக்கணும். கரெக்டாக 1 இன்ச் வச்சுட்டு இப்போ இதுதான் நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ணுறேன் பாருங்களேன். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இப்படி என்னடா 4-5 லைன் வருதுன்னு பார்க்காதீங்க, இவ்வளோதாங்க. இப்போ இந்த லைன் எப்படி வரும்னா இப்படி வந்து இப்படி வந்துடும். இதுதான் வந்து ஆம்ஹோல் பெண்டு. அதாவது இந்த இடத்துல ஒவ்வொருத்தர் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்கங்கிறதையும் நான் சொல்லிடுறேங்க. இங்கே இருந்து இப்படியே வளைச்சு இந்த இடத்துல போடுவாங்கங்க. இவ்வளோ துணி என்ன ஆகும்னா ஆம்ஹோலில் போய் இந்த சுருக்கமாக கொசன்னு போய் நிற்கிறது, அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி போடக்கூடாது. இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் ஒரு பாயிண்ட்டு, இதுக்கும் செஸ்ட் ரவுண்டுக்கும் சென்டரில் ஒரு பாயிண்ட்டு. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டீங்கனாலே உங்களுக்கு கழுத்து ஆம்ஹோல் அளவு வந்து கரெக்டாக அந்த பெண்டு வந்து வந்துடும். சரிங்களா, இப்படி தான் ஆம்ஹோல் பெண்டு வந்து மார்க் பண்ணணும். ஆம்ஹோல் அளவு குறிக்கிறது சொல்லிட்டேன், 5.25, 5.5, 5.25 இதுல இருந்து இது வரை வைக்கணும். அதே போல் ஆம்ஹோல் பெண்டு சென்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டுடணும். அவ்வளோதான். இங்கேருந்து 1 இன்ச் நீங்கள் வச்சிங்கனாலே போதுங்க, 1 இன்ச் போதும். அதுக்கு மேலே வைக்க வேண்டாம், துணி வந்து கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால் இந்த அளவு வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை எனக்கு வந்து ஆம்ஹோல் வந்து கொஞ்சம் வந்து ஃபேட்டாக இருக்காங்க, சத பிடிப்பாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து சுருக்கமே வருது அப்படிங்கிற இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு சில பேர். இன்னும் சில பேர் என்னன்னா கொஞ்சம் கூணல் விழுந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோதான் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக தச்சு கொடுத்தாலும் கை கிட்ட வந்து சுருக்கமாக துணி நிறையா இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஆம்ஹோல் அளவு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வெளியில் வந்து ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி கிராஸாக வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கேருந்து நீங்கள் 1 இன்ச் வந்து வைக்கணும். இங்கேருந்து 1 இன்ச் வச்சுட்டு நீங்கள் இப்படி போடும்போது கரெக்டாக இருக்கும். இந்த அளவு யாருக்காக சொல்கிறேன்னா ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறாங்க, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கூணல் விழுந்த மாதிரி குனிஞ்சு, ஒரு சில லேடிஸ் பார்த்தீங்கன்னா குனிஞ்சுதான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்டிஃபாக தச்சு கொடுத்தாலும் அவங்களோட உடம்பு வாவு இருக்கு இல்லைங்களா, அதனால இந்த இடம் வந்து லூஸாகவே தான் இருக்கும், ஷோல்டர் ஆம்ஹோல் சைடு. ஸோ அதனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இருந்து, அதாவது ஆம்ஹோல்லேருந்து கொஞ்சம் வெளியில் வச்சு இந்த அளவு வந்து மாறவே கூடாதுங்க, இது கரெக்டாக தான் இருக்கணும். இந்த அளவு மட்டும் கொஞ்சம் வெளி பக்கமாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கரெக்டான அளவு வந்து கிடைக்கும். சரிங்களா, இப்படி தான் ஆம்ஹோல் வந்து மார்க் பண்ணுறது. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். இந்த பார்ட்டுக்கு முன்னாடி கழுத்து சுற்றளவு பார்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து செஸ்ட் ரவுண்டு எப்படி எடுக்கணுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.